அனைவருக்கும் என்னுடைய இனிய 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 மாலை வணக்கம், இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொழியோடு விளையாடு இயல் 3ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் சார் இப்பெல்லாம் கொஞ்ச நாளா நீங்க லைவ் வரதில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் பிளான் படி, கொஞ்சம் ஷெடியூல் படி கிளாஸஸ்லாம் நம்மளுடைய வேதாந்தோல நம்மளுடைய 9th and 10th மற்றும் 11th and 12th தீம் கிளாஸஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. அது போக வந்து தீமினல் பேட்ச்லையும் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஷெடியூல் படி கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் என்ன பண்றது இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ வரதில்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் அதாவது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் தேவையானது கொஞ்சம் நடத்தியிருக்கேன். தீமினல் அளவுக்கு இன்னும் நடத்தலை. ஸோ தீமினலையும் கொஞ்சம் கிளாஸஸ்லாம் எனக்கு போயிட்டு இருக்கு. அதனால தீமினலையும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சரி ஓகே எனிவே இருந்தாலும் நம்மளுடைய வகுப்பை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொழியோடு விளையாடி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3ல இருக்கக்கூடியது. ரொம்ப நேரம்லாம் இருக்காது இந்த செஷன், கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. நம்மளுடைய தீமினல் பேட்ச் பற்றி எல்லாருக்கும் தெரியும். யாராச்சும் தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தீமினல் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9th அண்ட் 10th அண்ட் 11th அண்ட் 12th எல்லா செஷன்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீமினல் பேட்ச் இருக்குது. 9th இன்க்ளூடிங் சரியா. 9th இப்போ நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ 9th, 10th, 11th, 12th சரியா 4 கிளாஸஸ் இருக்கு. ஸோ யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, சார் நான் இப்போ 10th படிக்கிறேன், நான் இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை சார் தீமினல் அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் எப்போ வேணா ஏறலாம். ஸோ ஃபீஸ் 2வது பட்சம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்ரா. புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கணும். சார் நான் சும்மா ஃபர்ஸ்ட் மட்டும் தான் படிப்பேன், அப்புறம் படிக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கிறது அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தூல கிளாஸஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா 1 இயருக்கு 2000 ரூபாய். சார் 9th + 10th நான் 2 வருஷத்துக்கு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 ரூபாய். ஒரு வருஷத்துக்குனா 2000 ரூபாய், 2 வருஷத்துக்கு அப்படின்னா 4000 ரூபாய். சார் நான் 10th ஸ்டூடெண்ட் 1 இயர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் ஃபீஸு. ஸோ 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ உனக்கு டெஸ்ட், அசைன்மெண்ட், பிடிஎஃப் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அது போக வந்து நம்மளுடைய வேதாந்தூல ஜேஇ அண்ட் நீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கோம். யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்க, சார் நான் ஜேஇ எக்ஸாம் படிக்கலான் இருக்கேன், நீட் எக்ஸாம் படிக்கலான் இருக்கேன், அந்த இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளுடைய வேதாந்தூல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா IVSAT எக்ஸாம் எழுதி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் IVSAT எக்ஸாம். IVSATனா என்ன சார் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டா. ஒரு ஸ்காலர்ஷிப் எடுத்து அதில் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ, ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, அதில் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் சரியா. ஸோ அதான் IVSAT. இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் சென்டர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம் சரியா. ஓகேடா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றது போட்டிருந்தேன். as usual இதுவுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். சார் தம்ப்நெயில்ல நீங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க மொழியோடு விளையாடு நடத்துறீங்க அப்படின்னா மொழியோடு விளையாடுறது தான் நிறைய பேருக்கு கால வாரி விடக்கூடியது. அதனால மொழியோடு விளையாடும் வெரி இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. ஓகே. ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கவனிங்க, நிறைய பேருக்கு தெரியும் என்ன அப்படின்னா இயல் 3 வந்து நிறைய ஸ்கூல்ல சொல்லலை, ஆனா இன்னும் நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இயல் 3 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு படிச்சு வச்சுக்கிறதா, ஒரு சேஃபர் சைடுக்கு படிச்சு வச்சுக்கிறதா. ஒரு வேலை இயல் 3 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இயல் 3 நம்ம எழுதி ஆகணும். அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. Respected ladies and gentlemen, I am Ilangovan, studying 10th standard. I have come here to say a few words about our Tamil culture. Sangam literature shows that Tamils were best in culture and civilization about 2000 years ago. Tamils who have defined grammar for language have also defined grammar for life. Tamil culture is rooted in the lifestyle of Tamils throughout India, Sri Lanka, Malaysia, Singapore, England and worldwide. Though our culture is very old, it has been updated consistently. We should feel proud about our culture. Thank you one and all அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சார் இது என்ன சார் அப்படின்னா இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப், பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் டு தமிழ் சரியா. ஸோ இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, மொழி பெயர்க்கு அப்படின்னு கொடுப்பாங்க சரிங்களா. ஆக்சுவலா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாருக்கு சார் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா எனக்கே இது நான் ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் விட்டுருவேன், வேற ஏதாவது பார்த்து எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கவங்க இதை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மற்றபடி கொஞ்சம் மொட்டமான படம் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி. நானும் மொட்டமான படம் தான் அடிச்சிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க. பெருசா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுக்கல.
இந்த ஜெமினை அடிச்சு மண்டையை புழக்கலாமா இல்லையா? நீ ஏன் சொல்றா? உட்காந்து நான் மாங்குன்னு ஜெமினி கத்துவேன், அப்பெல்லாம் ஆன்சர் பண்ணாது. நான் விடவே ஓரமா நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாம பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண முடியாது, நீங்க பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க. நான் எங்க ஒன்று ஓப்பன் பண்ண சொன்னேன்? இது வந்து ஜெமினே கிடையாது, இது வந்து பிக்ஸ்பி. இது வந்து என்ன அப்படின்னா பிக்ஸ்பின்னு ஒன்று இருக்கு சரியா, அதுதான் இந்த மாதிரி வேலையை பார்க்கும். ஆக்சுவலாக சாம்சங் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸ்பின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்டா. நீ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஹே ஜெமினே, ஹே கூல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் ஸ்ரீயா, ஹே ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சாம்சங் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஹே பிக்ஸ்பி கால் மை ஃப்ரெண்ட் நவீன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பண்ணும், நல்லா இருக்கும் சரியா. ஆனால் நான் கூப்பிடுறப்பெல்லாம் வராது, சம்மந்தமே இல்லாமல் கிளாஸ் திருப்ப வரும், அதை அடிச்சு மண்டையை போகணும் சரியா. சரி ஓகே பாருங்க. ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் இளங்கோவன் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இளங்கோவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். I have come here to say a few words about Tamil culture. நான் இங்க பேச வந்து வகுப்பு தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் கல்ச்சரை பத்தி பேசலாம்னு இருக்கேன். சங்க லிட்ரேச்சர், நம்முடைய சங்க இலக்கியம் shows that Tamils were best in culture and civilization about 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்கள் அப்படின்றத பத்தியும் அதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் நாகரிகங்கள் இருந்ததை பத்தியும் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, என் பெயர் இளங்கோவன், நான் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் எத்தனாவது படிக்கிறேன்? 10th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கேன். நாம் நமது தமிழ் பண்பாடு குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வந்துள்ளேன். தமிழ் பண்பாடை பத்தி ஒரு சில வார்த்தைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்தவர்கள் என்று சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் சங்க இலக்கியத்திலையும் நாகரிகத்திலையும் சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சார் அப்படின்னா ஆமாடா. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரிகத்திலையும் ரொம்பவே சிறந்து இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. சரி ஓகே. மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழர்கள் வாழ்வியலுக்கும் இலக்கணத்தை வகுத்திருக்கிறார்கள். ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு கிராமரை சொல்லி கொடுத்த தமிழர்கள் வாழ்வியலுக்கும், ஆக்சுவலா ஒரு தமிழுக்கு ஒரு லாங்குவேஜுக்கு இலக்கணம் இருக்கு, கிராமர் இருக்கு, அதே மாதிரி வாழ்வியலுக்கும் இலக்கணம் இருக்கு. வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் இருக்குடா, இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்தது எது அப்படின்னா நம்முடைய தமிழ். தமிழ் பண்பாடை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் என உலகளாவிய நிலையில் வாழும் தமிழர்களின் வாழ்க்கை முறையில் வேரூன்றியுள்ளது. தமிழ் பண்பாடு அப்படின்றது இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி உலக அளவுல வாழக்கூடிய தமிழருடைய வாழ்க்கையில வேரூன்றி இருக்குது. ஸோ ஆழமா போய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நமது பண்பாடு மிகவும் பழமையானது, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் கல்ச்சர் இஸ் மோர் தென் ஓல்டு சரியா. ஸோ எனினும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. நமது பண்பாடு குறித்து பெருமைப்படுவோமாக. நம்முடைய பண்பாடு நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்பவே பெருமைப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது பழமொழியை நிறைவு செய்ய ஆல்ரெடி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணதான், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உப்பில்லா பண்டம் குப்பை இலை. உப்பில்லாத பண்டம் எப்பயும் எங்க போவோம்? குப்பைக்கு தான் போகும். ஸோ ஆக்சுவலா உப்பு இல்லாததை கூட கூடக்குடின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி பழமொழினா உப்பில்லா பண்டம் குப்பைக்கு போயிடும். உப்பு இல்லாத ஒரு உணவை நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். வீட்டுல அம்மா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பானையில சோறு வெந்துருச்சா அப்படின்றது ஒரே ஒரு பருக்கையை தான் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, வெந்துருச்சா வேகலையான்னு. ஸோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பு போட்டு சாப்பாடு போட்டவங்களும் இருக்கிற வரையும் நம்ம நினைக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, வா உப்பை நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா உப்பு போட்டு நமக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஒரு சொர்ணம் இருக்கு, ரோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு டயலாக் திட்டும் போது கூட, நீ சரியான சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்ற ஆளா இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா உப்பு போட்டா சொரண ரோசம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பாடு ஒருத்தவங்க நமக்கு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அதை நம்ம என்ன பண்ணணுமா, அது இருக்கிற வரையும் நம்ம நினைக்கணுமா சரியா. ஸோ அதான் உப்பிட்டவரை உள்ளளவு நினை. விருந்தும் மருந்தும் 3 வேளை. விருந்து கொடுத்தாலும் சரி, மருந்து கொடுத்தாலும் சரி, ஒரு 3 வேளை, ஒரு 3 நாள் அப்படின்னு ஒரு டயலாகே இருக்கும். அது உண்மைதான். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 வேளை. விருந்து கொடுத்தாலும் சரி, மருந்து கொடுத்தாலும் சரி, ஒரு 3 days 3 times தான். ஸோ அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாயிரும். சார் அளவுக்கு மிஞ்சி சார் நான் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன் சார், எக்ஸசைஸ் பண்றதுதான் சார் என்னோட கெத்து அப்படின்னு மாதிரி சில பேர் எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம்? ஒரு 20 minutes, ஓகே 1 hour,
1 hour 2 hour மேக்ஸிமம், அதுக்கு மேல பண்ண தேவையில்ல. ஆனா என்ன பண்ணுவான், சார் நான் ஒரு நாள் 5 hours எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்போம் சார் அப்படின்னா என்ன ஆகும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய அளவுக்கு மீறி எக்ஸசைஸ் பண்ணி இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்குதான் செய்யுது, சரியா, இல்லாமல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ இதுவா இருந்தாலுமே ஒரு லிமிட் தான், அந்த லிமிட்டை தாண்டி போனோம் அப்படின்னா பெரிய ஆப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், பெரிய ஒரு ஆப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரியா. ஸோ அடுத்து பாருங்க, பத்தியை சுருக்கி எழுதுக. ஒண்ணுமே கிடையாது, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுருக்கி எழுத சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ பழைய சோறு பச்சை நெல் வயலை கண்கள் முழுவதும் சுமந்து இளநெல்லை நுகர்ந்து அதன் பாலை ருசித்து நீராவிகள் அந்த நெல் ஆவியும் கதகதப்பான புழுங்கல் மனம் முறையில் சுவைத்தவள் நான். பழைய சோறு, அதை பழைய சோறை பத்தி எழுத சொல்றாங்க. எழுத சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃபா கொடுக்குறாங்க. அந்த பெரிய பேராகிராஃபை படிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து சுருக்கி எழுத சொல்றாங்க. பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்ண சொல்றாங்க, சுருக்கி எழுத சொல்றாங்க. பழைய சோறு பச்சை நெல் வயலை கண்கள் முழுவதும் சுமந்து இளநெல்லை நுகர்ந்து அதன் பாலை ருசித்து நீராவியில் அந்த நெல் ஆவியும் கதகதப்பான புழுங்கல் மனம் வரை சுவைத்தவள் நான். அதாவது பழைய சோறு பச்சை நெல் வயலை கண்கள் முழுவதும் சுமந்து, பழைய சோறு வரதுக்கு முன்னாடி ஒரு வயல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும், அந்த பயிர்கள் அப்படின்றது வளர்ந்துருக்கும். என்ன வளர்ந்துருக்கும், பயிர்கள் அப்படின்றது வளர்ந்துருக்கும். அந்த பழைய சோறு பச்சை நெல் வயலை கண்கள் முழுவதும், அந்த கண்கள் முழுவதும் அந்த பச்சை நெல்லை பாக்குறோமா, இளநெல்லை இருந்து அதன் பாலை ருசித்து அந்த ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்கும். அந்த இளநெல்லுடைய ஸ்மெல் பார்த்தோன்னா அப்படி ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும். ஸோ அந்த நீராவியில் அந்த நெல் அவியும் கதகதப்பான புழுங்கல், அந்த நெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவிப்பாங்க. அப்படி அவிக்கும் போது புழுங்கல் மனம் வரை சுவைத்தவள் நான், புழுங்கல் மனம் வரையும் சுவைச்சவன் நானு. அவித்து காய்ந்து குத்தி அந்த புழுங்கல் அரிசியை அதன் வளவளப்பான கடுப்பு மனத்தை சோறாகும் முன் கை நிறைய அள்ளி வாயில் போட்டு நெறித்து மென்றவள் சொல்கிறேன். அதாவது நல்லா என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லுகளை போட்டு நல்லா அவிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவிப்பாங்க. அவிச்சு அதை குத்தி அந்த புழுங்கல் அரிசியை அதன் வளவளப்பை கடுப்பு மனத்தை, அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி நெடி ஏறுற ஸ்மெல்மா இருக்கும். நெடின்னு அந்த அச்சு அச்சு அச்சுன்னு தும்புற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லா இருக்கும். அதை சோறாக முன்னாடி அது கை நிறைய கையில் அள்ளி வாயில் போட்டு, அந்த சோறை எடுத்து அந்த நெல் எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அப்படி வாயில போட்டு அப்படியே சூ பண்ணுவோம், நல்லா இருக்கும். இன்னைக்குமே பார்த்தோன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா அந்த சோறு களைஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சோன்னு கொடுங்க ஆடி நினைச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்கும். அந்த மாதிரி தெரிந்து மென்றவள் சொல்கிறேன் நான். பகலெல்லாம் உச்சி வெயிலுக்கு அதை சுட சுட புழுங்கரிசி சோறு, பகலெல்லாம் உச்சி வெயிலுக்கு அதை சுட சுட புழுங்கரிசி சோறு, இரவு முழுவதும் அந்த சோர் நீரில் நனையும், விடிந்த இந்த காலையில் அந்த பெயர் பழைய சோறு அல்லது பழையது, பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது பழையது அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கடிச்சு நீராகாரம் பொருள் குடிப்பது ஒரு வகை, அதுல சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு குடிக்கிறது ஒரு வகை. அதுலயும் வாழையில அந்த பழைய சோத்தை பிழிஞ்சு போட்டு வடுமாங்காய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உனக்கையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் புளிக்குழம்புலாம் வச்சா அது ஒரு வகை. ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்னொன்னா சொல்றாங்க. சுண்ட வைத்த முதல் நாள் குழம்பு இன்னும் உச்சம், நல்ல பழையது மாம்பழ வாசம் வீசும், நல்ல பழையது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். பழைய சோறு அது கிராமத்து உன்னதம். ஸோ விடை பாருங்க, ரொம்ப சுருக்கி சொல்லிட்டாங்க. பழைய சோறை பத்தி சுருக்கமா எழுதுங்க அப்படின்ற மாதிரி. நெல்லை அவித்து காய வைத்து எடுக்கும் புழுங்கல் அரிசியை சோறாக்கி அதனை இரவெல்லாம் நீரில் ஊற வைத்து கிடைக்கும் பழைய சோற்றுடன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வடுமாங்காய் உப்பு நார்த்தங்காய் சுண்ட வைத்த குழம்பு இதை ஒன்றாக கூட்டு வச்சு சாப்பிடுறது கிராமத்தினுடைய உன்னதம். பழைய சோறு சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஸோ அது எப்படி பழைய சோறை பத்தி என்ன பண்ண சொல்றாங்க, சுருக்கி எழுத சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, சுருக்கி எழுத சொல்றாங்க, அவ்வளவுதான்டா. சரி அடுத்து போலாம். விடுபட்ட எழுதுகளை நிரப்பி எழுதுக. ஒண்ணுமே கிடையாது. இறகு, இறகு, குருதி, வாழ், அடுத்து வந்து அக்கா, மதி அறிவினுடைய மிதின்னு போட்டணும். ஸோ மதி அறிவினுடைய மறுபெயர் மதி, படகு, நீரில் செல்வது படகு. ஸோ இதான் இந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஒரு அறநூலுடைய பெயரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடிதம் எழுதுக. நம்ம எல்லாருக்குமே கடிதம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடிதம் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ பாருங்க, உணவு விடுதி ஒன்றுல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே தரமற்றதாகவும் ரேட் அதிகமாகவும் இருந்திருக்கு. அதை உரிய சான்றோட உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுக, உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுகன்னு கேட்குறாங்க. ஸோ அனுப்புனர் பொறுத்தளவு பாருங்க, கபிலர், 6 ஔவையார் தெரு, சங்கரலிங்கபுரம், விருதுநகர் மாவட்டம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதணும், என்ன எழுதணும், அனுப்புனர் அப்படின்றது எழுதணும். ஸோ அனுப்புனர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரம், சரிங்க, இங்கிலீஷ் எழுது மாதிரி, இங்கிலீஷ் எழுதுவீங்களா அந்த மாதிரி. 2 உயர்தர உணவு பாதுகாப்பு ஆணையர், உணவு பாதுகாப்பு ஆணையர் அலுவலகம், சென்னை அப்படின்னு போடுறீங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை ரெஸ்பெக்டடா மதிக்கணும். ஸோ மதிப்பிற்குரிய ஐயா, ஒருத்தவங்க நம்ம மரியாதை எழுதும் போது மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு எழுதுறோம். ஸோ பொருள் தரமற்ற உணவு வழங்கிய உணவு விடுதியாளர் மீது நடவடிக்கை எடுத்ததல் சார்பாக ஒரு சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஆர்டர் மீன்ஸ் அங்கே கடையில் போய் சாப்பிட்டேன், அது ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு. அதுங்க வந்து அந்த கடை மீது என்ன பண்ணுங்க அப்படின்னா நடவடிக்கை எடுங்க
அப்படின்னு சொல்றது சம்பந்தமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வணக்கம். நேற்று 7/6/2025 விருதுநகர் மதுரை 4 வழிச்சாலை அமைந்துள்ள குறிஞ்சி உணவு விடுதிக்கு சென்றிருந்தேன். அங்க வந்து கோழி பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாப்பிட்றதுக்காக வாங்கியிருந்தேன். சாப்பிடும்போது குழம்புல அதிகமா பார்த்தோன்னா எசன்சி அந்த கெமிக்கல் அதிகமா சேர்த்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கோழிக்கால் துண்டுல புளி இருப்பதையும் பார்த்து நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டேன். உணவு விடுதி உரிமையாளர்கிட்ட இது குறித்து முறையிட்ட போது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க, உன்னால என்ன முடியுமோ நீ செஞ்சுக்க அப்படின்னு மிரட்டுறாரு. விலைப்பட்டியல்ல கோழி பிரியாணியுடைய விலை 120 அப்படின்னு எழுதப்பட்டுச்சு. விலைப்பட்டியல்ல கோழி பிரியாணியுடைய ரேட்டு 120ன்னு எழுதப்பட்டுச்சு. ஆனா என்கிட்ட 180 ரூபாய் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வசூலிச்சாரு. 120 ரூபா தான் பிரியாணி, ஆனா என்கிட்ட மட்டும் வாங்கினது விழுது 180. தரமற்ற உணவு வழங்கியும் விலை கூடுதலா வச்சு வித்ததுக்காகவும் குறிஞ்சி உணவு உறுதியாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புழுவுடன் கூடிய கோழிக்கால் துண்டின் புகைப்படத்தையும் 180 ரூபாய்க்கான உணவு கட்டண சீட்டையும் ஒளிப்பட நகலுடன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நினைச்சிருக்கேன். ஸோ சீக்கிரமா என்ன பண்ணுங்க அப்படின்னா அவர் மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு கடிதம். ஸோ இடம் நாள் எழுதணும், நாள் வந்து எக்ஸாம் டேட் போட்டுக்கூடா. ஸோ இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள போட்டுக்கோ. ஸோ கடைசியா உரைமேல் முகவரி பெறுநர் உயர்திரு உணவு பாதுகாப்பாணையர், உணவு பாதுகாப்பாணையர் அலுவலகம், சென்னை. தட்ஸ் இட்ரா பசங்களா. ஆக்சுவலா இன்னொரு கிளாஸ் இருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் கிளாஸ் என்ன பண்றேன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்கமிங்கில் நிறைய செஷன்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தீமையில ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோ. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை 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 பை.